ஹலோ கைஸ். நம்ம வந்து சீசன் 10 பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி காமன் மேன் ஒரு ஷோ கொண்டு வந்திருக்காங்க. காமன் மேன் ஷோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மட்டும் மக்கள் தான் உள்ளே போயிட்டு கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பிக் பாஸ்க்குள்ளே போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு 2,00,000 பேர்ட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்கள. லாஸ்ட்டாக ஒரு 50 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 50 பேரை வச்சு ஒரு ஷோ நடக்குது. அதுதான் இந்த காமன் மேன் ஷோன்னு ஒரு ஷோ நடக்குது. அதில் வந்து இன்னைக்கு எபிசோடு 1 வந்திருக்கு. அந்த எபிசோடு 1 பற்றி நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா, ஒன்றும் நடக்கலை. ஒரு 50 பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. கும்பலாக ஒரு 50 பேர் வராங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு அதுலேருந்து ஒரு டாஸ்க் லெட்டர் மாட்டம் இருக்குது. அந்த டாஸ்க் லெட்டர் எடுத்து வாசிக்கிறாங்க. 2 பஸ் வரும். 2 பஸ்ஸில் 36 சீட்டு தான் இருக்கும். 36 சீட்டில் ஏறி உட்காந்துடணும். 50 பேரில் 36 பேர் மட்டும் செலக்ட் ஆக முடியும் அப்படி சொல்கிறாங்க. 2 பஸ் வருது, பஸ் அடிக்குது, ஏறுறாங்க. 50 பேர் ஏறிடுறாங்க பஸ்ஸுக்குள்ளே. 36 பேர் உட்காந்துடுறாங்க. மீதெல்லாம் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. பஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் ஒரு குடூன் மாட்டம் இருக்குது. அந்த குடன் கூட போயிடுது காய்ஸ். போனதுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் அடிக்கிற வரைக்கும் யார் வேணாலும் சண்டை போட்டு எழுப்பி விட்டுட்டு இவங்க உட்காரலாம் அப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். ஆனா அப்படி ஒன்றும் நடக்கல. 2 மணி நேரம் அதுக்குள்ளேயே எல்லாரையும் அப்படியே அடைச்சு போட்டாங்க. எல்லாருக்கும் வேர்த்து ஊத்துது. ஒரு ஆள் மயக்கம் போடுறான், ஒரு ஆள் ஆகும்னு கத்துறாங்க. எல்லாம் பாக்குறப்ப சங்கடமா இருந்துச்சு. அது முடிஞ்சு ஒரு 2 மணி நேரம் கரெக்டா அந்த இது நடந்திருக்குள்ள டாஸ்க்கு. 2 மணி நேரம் முடிஞ்சு எல்லா பேரும் அப்படியே வெளில வராங்க. வெளில வந்து பார்த்தா எல்லாருக்கும் வேர்த்து ஊத்துது. எல்லாம் மயங்கி போய் உட்காடுறாங்க. பார்த்தா எல்லாம் சொல்றாங்க, வேர்த்து இப்படிதான் ஊத்துனதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் இப்படிதான் வேர்த்து ஊத்துது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது முடிச்சுட்டு டாஸ்க் 1 இதுதான். பார்த்தா 50 பேருமே செலக்ட். டாஸ்க் 1 முடிஞ்சிருச்சு. டாஸ்க் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50 பேர் கண்ணையும் மூடிடுறாங்க. மூடிட்டு ஒரு உடன்குழு அதே மாதிரி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து பார்த்தா இங்க ஒரு 45 சேர் இருக்கு, கவுத்து போட்டு வச்சிருக்காங்க. கவுத்து போட்டு வச்சுட்டு இவங்க கண்ணை மூடி இருக்காங்க. அங்கேருந்து ஒரு வாய்ஸ் வருது, இந்த 50 பேர்ல 45 பேர் அந்த சேர்ல உட்காந்துருக்கீங்க, அதுதான் உங்களோட நம்பரு, அதுபடிதான் இந்த கேம் ஷோ நடக்கும். ஸோ எல்லாரும் கரெக்டாக உங்கள் நம்பர் உட்காந்துருங்க அப்படி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் அடிச்சு பிடிச்சி சேர்ல உட்காடுறாங்க. அடிச்சுக்கிறாங்க, இப்பயே அடிச்சுக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனால் என்ன நடக்க போகுதோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படியே திரும்பி பார்த்தா மாயக்காவை காட்டுறாங்க. தலைவி எங்கேருந்து வராங்க, என்ட்ரி கொடுக்குறாங்க. தலைவி சும்மாவா மாசம் என்ட்ரி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிட்டு இருக்கப்ப அப்படியே செட்டை காமிக்கிறாங்க. செட்டை ஃபுல்லாக காமிச்சிட்டு மறுபடியும் அந்த கேம் ஷோ அந்த 50 பேர் இருக்காங்களே அங்கேயும் மாயக்கா வராங்க. வந்துட்டு தலைவி வந்தோடனே பார்க்குறாங்க, 45 பேர் உட்காந்துருக்காங்க, 5 பேர் நிற்கிறாங்க. 5 பேர் நின்னோடனே தலைவி சொல்கிறாங்க, 5 பேர் நீங்கள் எலிமினேட் ஆகுறீங்க அப்படின்னு. எல்லாம் சோகமாக இருக்காங்க. அப்புறம் ஒரு ஆள்கிட்ட கேட்குறப்ப முனியம்மக்கள்கிட்ட கேட்குறாங்க. முனியம்மக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு மேலே கை வச்சுச்சு, கை மேலே உட்காந்துட்டேன், அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் சேர் விட்டு எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. சொன்னோன்னே ஒரு எமோஷ்னலாக ஆயிடுச்சு எல்லாருக்கும். எல்லாரும் முனியம்மாக்கு வாய்ப்பு கொடுன்னு சொல்றாங்க. மாயை டப்புன்னு தூக்கி ஒரு டோக்கனை கொடுத்துட்றாங்க. முனியம்மாக்கா செலக்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 4 பேர் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் மாயாக்கா சொல்றாங்க, 4 பேர் கிளம்புங்க அப்படின்னு. கிளம்ப சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா 4 பேருக்கு எடுத்து அடுத்து எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. 50 பேர் இதுலேயே செலக்ட். என்னன்னா இதுலேயே 50 பேர் செலக்ட் பண்ணிட்டீங்களாடா அப்படிதான் தோணுச்சு. செகண்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு, 50 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாயாக்கா செட்டுக்குள்ள வராங்க. வந்ததுக்கப்புறம் அந்த ஜட்ஜஸ் அந்த 3 பேரை என்ட்ரி கொடுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தா ராஜ்வண்ணி வராப்புல. தலைவனுக்கு எப்பவும் போல மாசா ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. அடுத்து ஓவியாக்கா, அவங்களுக்கு சொல்லையா வேணும். அடுத்து ஆரியன்னு, அவருக்கும் அது மட்டும் ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. என்ட்ரி கொடுத்துட்டு எல்லாம் போய் உட்காந்துட்டாங்க அவங்க பிளேஸில். அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு கார்டு காமிக்கிறாங்க. ஓவியாக்கா பார்த்தீங்கன்னா கிரீன் கார்டு அட்டே சொல்கிறாங்க, இது வந்து வின்னருக்கு அடுத்த அளவு செலக்ட் ஆகுறவங்களுக்கு இந்த கிரீன் கார்டு அப்படிங்கிறாங்க. எல்லோ கார்டு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்னு சொல்லி ராஜ்வண்ணி சொல்கிறாப்புல. அடுத்து நம்ம ஆரியன் என்ன சொல்றாரு, ரெட் கார்டு, இந்த கேம் ஷோ விட்டு இதோட போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு அதை அப்படியே கட் பண்ணிட்டாங்க. இப்பதான் டாஸ்க் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 50 பேர்ல இருந்து ஒரு ஆளையா உள்ளே கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆளை கூப்பிடுறாங்க. வராப்புல தலை உள்ள என்ட்ரி கொடுக்குறாப்புல. என்ட்ரி கொடுத்து அவர் நேம சொல்றாரு, என் பேர் தடீஸ்வரன் அப்படிங்கிறாப்புல. தடீஸ்வரன் சொல்லிட்டு அவர் ஊரை சொல்றாப்புல, சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு. அது நல்லா தான் பேசினாப்புல, பயங்கரமா பேசினாப்புல. தடீஸ்வரன் அப்படின்னு சொன்னாப்புல. டேலண்ட் என்னன்னு கேட்டா, தலையை பல்ல வச்சு புடத்த தூக்குறாப்புல, தண்ணியோட 25 லிட்டரு தண்ணிய. ஆனா மிரண்டு போயிட்டேன். அப்புறம் அப்படி இப்படின்னு பேசினாங்க. செலக்டா அன்செலக்டான்னு பார்க்கலான்னு பார்த்தா டப்புன்னு தூக்கி செலக்ட்னு கொடுத்துட்டாங்க. கொண்டாடிட்டு செட்டே சுத்தி வந்துட்டாப்புல தலைவன். 2வது பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்தாங்க. அந்த அக்கா பேரு மோனிகான்னு நினைக்கிறேன். ஆமா மோனிகா. அவங்க வந்து ஏதோ கார்பரேட் கம்பெனில வந்து மேனேஜரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட சில பல கேள்வி கேட்டாங்க. அந்த அக்காவும் ஓரளவு கரெக்டாக தான் பதில் சொன்னாங்க. பட் என்னன்னு தெரியல.
அவங்கள வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நாளைக்கு வரும். நாளைக்கு ரிவ்யூ பண்ணலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. இது எப்படி இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு வியூஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிவ்யூவில் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பேசி வச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.